வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்களை விரட்டியடித்த ஊர் மக்கள், ஆர்பி உதயகுமார் அவர்கள் கூறியுள்ள கருத்தால் மக்கள் தொண்டர்கள் கடும் கோபத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஸின் பங்களிப்பு எதற்காக தேவை? இதுவரைக்கும் ஓபிஎஸ்ஸின் பங்களிப்பு இல்லாமல் அதிமுக தோல்வி அடைந்தது என்று நீங்கள் கூறிவிடக்கூடாது. அதிமுக சட்டமன்ற தேர்தல் வேறு, மக்களவை தேர்தல் வேறு. துரோகியே நாங்கள் ஒருபோதும் அதிமுகவில் இணைத்து கொள்ள மாட்டோம் என்பதை ஆர்பி உதயகுமார் அவர்கள் மதுரையில் பேசியுள்ளார். அதாவது எடப்பாடியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் எடப்பாடியின் கைக்கூலியாகவே மாறிவிட்டாரா? ஏனென்றால் அவருடைய சமூகத்தை சேர்ந்தவரை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் விமர்சனம் செய்வதோடு அவர் துரோகி என்று எப்படி ஆர்பி உதயகுமார் அவர்கள் கூறலாம்? மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடன் இருக்கும் பொழுது அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட பொழுது 2 முறை முதல்வராக ஓபிஎஸ்ஐ தான் தேர்வு செய்தார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் எடப்பாடியை தேர்வு செய்யவில்லை, ஆர்பி உதயகுமாரை தேர்வு செய்யவில்லை. இதிலிருந்தே தெரிய வேண்டாமா யார் உண்மையை கூறுகிறார் என்பது? தற்பொழுது அதிமுகவில் துரோகம் செய்துவிட்டார் ஓபிஎஸ் என்றால் அவர் என்ன துரோகம் செய்தார் என்பதை கூற முடியுமா என்றுதான் மக்கள் தற்பொழுது கேள்விகளை கேட்டுள்ளனர். மேலும் ஆர்பி உதயகுமாரின் கார் கண்ணாடியையும் உடைத்துள்ளார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடையும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒருபோதும் வெற்றியடைவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று மிக பிரம்மாண்டமான கூட்டணியை அமைக்க வேண்டும். இல்லை என்றால் தொண்டர்கள் முழுவதுமாக அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரங்களும் பொதுக்கூட்டங்களும் மேலும் மக்களை சந்தித்து திமுகவிற்கு எதிராக தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். இதை எதுவுமே அதிமுக தற்பொழுது செயல்படுத்தவில்லை. ஒன்றை மட்டும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. செல்லும் இடமெல்லாம் ஓபிஎஸ், சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியனை எதிர்த்து வருவதால் அதிமுக வெற்றியடைவதற்கான வாய்ப்பே கிடையாது. உட்கட்சி விவகாரங்களை ஓரம் கட்டி வைத்துவிட்டு அதிமுக வெற்றியடைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் அதிமுக வெற்றியடைய முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் தழுவும் என்றும் விமர்சனங்களையும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆர்பி உதயகுமாரை விரட்டியடித்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.